ஆக்கிரமிக்கப்பட்ட டெல்-அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து முதல் முறையாக பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் இந்த தாக்குதலின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மறைமுகமாக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை செய்தியும் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய விசேட செய்தி. தொடர்ச்சியாக பற்றி எறியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத களஞ்சிய சாலைகளும் இராணுவ கட்டளை தளங்களும் விமான தளங்களும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் அனைத்து ஏவுகணை தளங்களையும் முழுமையாக அழித்து விட்டதா? வடக்கு காசாவில் மீண்டும் சிறிய தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. காசா பகுதியில் உள்ள உறுதியான பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் அவர்களுடைய வீரமிக்க கௌரவமான எதிர்ப்பிற்கு ஆதரவாகவும் லெபனான் மற்றும் அதனுடைய மக்களை பாதுகாப்பதற்காகவும் நாங்கள் இந்த போரினை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் அதிரடியான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய முழுநீள போரையே குறிக்கின்றது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இவ்வளவு நாளாக ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் அனைத்தும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான தாக்குதலாகவே அமைந்திருந்தது. பலஸ்தீனிய போராளிகளின் காசா போர்முனைக்கு ஆதரவான போர்முனையாகவே லெபனான் போர்முனையும் காணப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் பலஸ்தீனிய மக்களோடு சேர்த்து லெபனானையும் லெபனான் மக்களையும் இணைத்துக் கொண்டுள்ளார்கள். அதாவது ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை ஆரம்பித்து விட்டார்கள். இந்த போரினுடைய ஆரம்ப கட்டத்தினை எடுத்துரைக்கும் முகமாகவே ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இந்த அறிக்கையையும் வெளியிட்டுள்ளார்கள். எனவே தற்போது இந்த போரானது காசாவுக்கான ஆதரவு முனை போராக மாத்திரம் அமையப் போவதில்லை, மூன்றாவது லெபனான் போராகவும் மாறப்போகின்றது. அத்தோடு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் எச்சரிக்கை செய்தி ஒன்றினையும் வெளியிட்டுள்ளார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தின் கிரியட் ஷமோனா பிரதேசத்திலிருந்து ஹைஃபாவின் தெற்கு பிரதேசம் வரையிலே இருக்கக்கூடிய அனைவரும் முழுமையாக இடம்பெயர்ந்து விட வேண்டும் என ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வட்டத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலத்தடர்களும் முழுமையாக இடம்பெயர்ந்து விட வேண்டும் என்றும் வெளியேறி விட வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் எச்சரிக்கை செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசு உங்களுடைய நலன்களை கருத்தில் கொள்ளாமல் முழுநீள போரொன்றினை ஆரம்பித்து விட்டது. உங்களுடைய நலன்களை கருத்தில் கொள்ளாத உங்களுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசு ஒருபொழுதும் உங்களை பாதுகாக்கப் போவதில்லை. எனவே நீங்கள் அவசரமாக இடம்பெயர்ந்து விடுங்கள். நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நெட்டன்யாகுவின் அரசுக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொள்ளுங்கள் என்றும் குறித்த எச்சரிக்கை செய்தியிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த எச்சரிக்கை செய்தியினை ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் நேரடியாக வெளியிடவில்லை. தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவான சமூக ஊடக வலைத்தளங்களின் மூலமாகத்தான் வெளியிட்டுள்ளது என்றும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது எவ்வாறு இருப்பினும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திலே 120 கிலோமீட்டர் வரையில் அவர்களுடைய தாக்குதல்களை விரிவாக்கியுள்ளார்கள். கிரியட் ஷமோனா தொடக்கம் ஹைஃபாவின் தெற்கு பிரதேசம் வரையில் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்தியுள்ளார்கள். அத்தோடு இந்த எச்சரிக்கை செய்தியினை தொடர்ந்து குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அதிகளவான நிலத்தரர்கள் முழுமையாக வெளியேறி வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கும் அதிகமான நிலத்தரர்கள் தெற்கை நோக்கி இடம்பெயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்தும் அதிகளவான மக்கள் வடக்கை நோக்கி இடம்பெயர்ந்து வருகின்றார்கள். கடந்த 3 நாட்களில் மாத்திரம் தெற்கு லெபனானிலும் பேக்கா பிரதேசத்திலும் இருந்து 95,000க்கும் அதிகமான லெபனான் மக்கள் முழுமையாக இடம்பெயர்ந்து வருவதாக அல் அக்பர் ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் 30,000க்கும் அதிகமான தனிநபர்கள் முகாம்களில் தஞ்சமடைந்து இருப்பதாகவும் குறித்த ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பொருளாதார நிபுணர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவுடனான முழுநீள போரானது இஸ்ரேலிய பொருளாதாரத்தினை கனவாக்கிவிடும், பொருளாதார வளர்ச்சியினை கடுமையாக பாதிப்புக்குள்ளாக்கிவிடும். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்ட பொருளாதார மோசமான நிலைமையினை விட தற்போது இந்த நிலைமையானது மிக மோசமாக மாறி வருகின்றது. இராணுவ செலவுகள் வியத்தகு அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. முதலீட்டாளர்களுடைய பற்றாக்குறையினால் வங்கிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இஸ்ரேலிய மக்கள் தங்களுடைய சேமிப்புகளை வங்கிகளில் இருந்து பெற்று வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய வங்கிகளில் முதலீடு செய்து வருகின்றார்கள். இவ்வாறு இஸ்ரேலின் முக்கியமான 3 வங்கிகளில் இருந்து சேமிப்பு பணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையானது பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. பல இஸ்ரேலிய பொருளாதார வல்லுநர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றார்கள். இஸ்ரேலிய பொருளாதார கொள்கை வகுப்பாளர்கள் இந்த மோதலின் காரணமாக மிகவும் கவலையடைந்துள்ளார்கள் என்றும் குறித்த பொருளாதார நிபுணர் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். இதே போன்று எதிர்ப்பானது ஆக்கிரமிக்கப்பட்ட வட இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்தினை முழுமையாக சிதைத்து வருகின்றது என மூத்த இராணுவ ஆய்வாளர் மாஹர் சலாமே அவர்கள் கட்டுரை ஒன்றில் தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் 700க்கும் அதிகமான தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பொருளாதாரத்தின் 1/3 பகுதி ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் தான் இயங்குகின்றது. மேலும் ஹைஃபா பிரதேசமானது மிக உச்ச தொழில்நுட்ப பிரதேசமாக காணப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மிக முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஹைஃபா பிரதேசத்திலே காணப்படுகின்றன.
அதிலும் குறிப்பாக ஹைஃபாவின் மாற்றம் என்கின்ற தொழில்நுட்ப வலயமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமானதாகும். தற்போது ஒட்டுமொத்த ஹைஃபா பிரதேசமும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தாக்குதலுடைய வரம்புக்குள்ளே வந்துவிட்டன. மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தாக்குதலின் மூலமாக இந்த பொருளாதார வலையமைப்புகள் பாதிக்கப்படுமாக இருந்தால் அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய பொருளாதார சேதத்தினை ஏற்படுத்தி விடும் என்றும் குறித்த இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்களும் தொடர்ச்சியான கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றார்கள். கடந்த 3 நாட்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் 2000க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் பேக்கா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் மேற்கொண்டு விட்டது. தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தின் அனைத்து ஏவுகணை தளங்களையும் இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான ஏவுகணை தளங்களை முழுமையாக அழித்துவிட்டதாக இராணுவ தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தின் 1000க்கும் அதிகமான ஆயுத களஞ்சிய சாலைகளை முழுமையாக வெடிக்க செய்து விட்டதாக இஸ்ரேலிய இராணுவ தலைமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் தொடர்ச்சியாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் பேக்கா பிரதேசத்திலும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய வான்வழி தாக்குதலின் மூலமாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிகளவான ஏவுகணை திறன்களையும் இழந்து விட்டார்கள் என்றும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் நீண்ட தூர ஏவுகணைகள் கூட முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது என்றும் இஸ்ரேலிய இராணுவ தலைமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எந்தெந்த பிரதேசங்களில் எல்லாம் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஆயுத களஞ்சிய சாலைகள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது என்று கூறப்பட்டதோ அந்த பிரதேசத்திலிருந்தே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒரு புறம் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு புறம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் எங்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். 2000க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஹிஸ்புல்லா ராணுவத்தின் அதிகளவான திறன்களை அழித்துவிட்டது என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருந்தால் எவ்வாறு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ ஆய்வாளர்களும் கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்துள்ளார்கள். நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தின் அனைத்து திறன்களையும் அழித்துவிட்டோம், ஏவுகணை தளங்களையும் அழித்துவிட்டோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போலியான பிரச்சாரங்களையே மேற்கொண்டு வருகின்றது என்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ ஆய்வாளர்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள். அதாவது உண்மையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்தும் பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்துமே இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உண்மையிலேயே ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய திறன்கள் அளிக்கப்பட்டிருந்தால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பின்னோக்கி சென்றிருப்பார்கள். ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்திவிட்டு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அமைதி அடைந்திருப்பார்கள். ஆனால் தற்போது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் புதிய ஏவுகணைகளையும் களமிறக்கி வருகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் புதிய ஏவுகணைகளை களமிறக்கி வருகின்றார்கள். எனவே இதிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போலியான மாயையினை அனைவருக்கும் புரிந்து கொள்ளலாம். அத்தோடு தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வான்வழி தாக்குதலின் மூலமாக ஃபாட் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய 2 மொபைல் லான்ச்சர்கள் தான் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் லெபனானின் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் மொபைல் லான்ச்சர்கள் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணொலிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு கடந்த 2 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக மேற்கொண்டு வரக்கூடிய தெற்கு லெபனான் பிரதேசங்களை இலக்கு வைத்து மேற்கொண்டு வரக்கூடிய இந்த வான்வழி தாக்குதல்களுக்காக மாத்திரம் $173 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்காக $25 மில்லியன் அதிகமான பணத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு செலவழித்துள்ளது. எனவே ஒட்டுமொத்தமாக கடந்த 2 நாட்களுக்குள் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு $200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழித்துள்ளது. இந்த $200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஒரு சில ஏவுகணை தளங்களை மாத்திரமே அளித்துள்ளது. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் அளித்துள்ளது. இவ்வாறு கட்டிடங்களை தரைமட்டமாக்குவதனால் வீடுகளை தரைமட்டமாக்குவதனால் லெபனான் மக்களுக்கு பொருளாதார இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் போருக்கு தேவையான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வெற்றிக்கு தேவையான எந்த விதமான இழப்புகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் ஏற்படுத்த முடியவில்லை. ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய திறன்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் அளிக்க முடியவில்லை. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஒரு சில ஏவுகணை தளங்களை மாத்திரம் அளிப்பதற்காக $200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழிக்குமாக இருந்தால் ஒரு வாரத்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு $1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும். எனவே மிகப்பெரிய விலையை செலுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தாலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை அவர்களால் நிறுத்த முடியவில்லை. இந்த விரக்தியின் காரணமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சரும் பென்னி கான்ஸும் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இதற்கு பிறகும் ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்தவில்லை என்றால் எங்களுடைய வடக்கு பிரதேசத்திற்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்தவில்லை என்றால் நாங்கள் லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என்றும் பென்னி கான்ஸும் இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் வரையிலேயே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நுழையும் வரையில் தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வான்வழி தாக்குதலின் மூலமாக போலியான மாயைகளை வெளிப்படுத்தி வரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில்
உண்மையான யுத்தத்தினை அவர்கள் கண்டுகொள்வார்கள். காசாவின் யுத்தகளத்தில் தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 355 நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் எந்த விதமான வெற்றிகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை. இதே போன்றதொரு நிலைமைதான் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் நடைபெறப் போகின்றது. அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய இந்த தாக்குதல்கள் பயங்கரமானது என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் போப் பிரான்சிஸ் அவர்கள் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். அத்தோடு லெபனானில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன. தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்து வரக்கூடிய மக்களை கிறிஸ்தவ தேவாலயத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான மனிதாபிமான உதவிகளையும் லெபனானிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் லெபனானிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் லெபனான் அரசுக்குமான முழுமையான ஆதரவையும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் கிறிஸ்தவ அரசியல் கட்சிகளும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கான ஆதரவினை தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஈரானின் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் விசேட செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளார். காசாவை ஆதரித்ததற்காக, பலஸ்தீனிய மக்களை ஆதரித்ததற்காக ஹிஸ்புல்லா ஜியோனிஸ் எதிரினை எதிர்கொள்கின்றார். ஈரானுடன் சில சக்திகள் தொடர்ச்சியாக மோதுகின்றன. இதற்கு காரணம் ஈரானின் அணுசக்தி திட்டமோ மனித உரிமைகளோ அல்லது வேறு காரணங்களோ அல்ல, மாறாக ஈரானின் அணுகுமுறையே இதற்கு காரணமாகும். நாங்கள் உலகளாவிய மேலாதிக்க முறையினை முழுமையாக எதிர்க்கின்றோம் மற்றும் அந்த மேலாதிக்க முறையினை முழுமையாக நிராகரிக்கின்றோம். இதனால் தான் சில சக்திகள் எங்களுடன் தொடர்ச்சியான முரண்பாடுகளை ஏற்படுத்தி வருகின்றன. அத்தோடு முஸ்லிம்கள் பலஸ்தீனத்தை மீட்டெடுக்க வேண்டும், அல்-அக்ஸா மசூதியினை அதன் மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த போரினுடைய இறுதி வெற்றியானது எதிர்ப்பு முனைகளுக்கே இருக்கும். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மற்றும் லெபனான் எதிர்ப்புடன் தோல்வி அடைந்து விட்டது. இந்த தோல்வியின் வெளிப்பாட்டின் காரணமாகத்தான் பொதுமக்களை இலக்கு வைத்தும் பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அவர்களுடைய தோல்வியை மறைப்பதற்காகவே இவ்வாறு பொதுமக்களை இலக்கு வைக்கின்றது. அதே போன்று தளபதிகளின் படுகொலைகள் ஹிஸ்புல்லாவினை ஒருபொழுதும் அசைக்காது. இந்த படுகொலைகளின் மூலமாக ஹிஸ்புல்லாவினை அசைக்க முடியாது. எதிர்ப்பு இழப்புகளை சந்தித்துள்ளது, ஆனால் இறுதியில் எதிர்ப்பை முழுமையாக வெற்றியடைய போகின்றது என்றும் ஈரானுடைய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. F-35 போர் விமானங்கள் மூலமாக 3 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலினால் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஏவுகணை படைப்பிரிவினுடைய கட்டளை தளபதி இப்ராஹிம் குபைசி அவர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார். இன்றைய தினம்தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஹைஃபாவின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எலியாக்கிம் இராணுவ முகாமை இலக்கு வைத்து அதிரடியான ஃபாடி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான ஃபாடி ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதனால் குறித்த பிரதேசத்திலே பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஃபாடி 3 ஏவுகணையை களமிறக்கியிருந்தார்கள். ஹைஃபாவில் இருக்கக்கூடிய சாம்சோன் இராணுவ கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல் துல்லிய தாக்குதலாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலினால் பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகமே தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் பேகா பிரதேசத்தின் இலக்கு வைத்து 15 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் 13 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 5 குழந்தைகளும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த இனப்படுகொலை தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஹைஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 4க்கும் அதிகமான குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஹைஃபாவின் கிழக்கு பிரதேசமான சஃபேடிலே இருக்கக்கூடிய டாடோ கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து 43 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு இந்த டாடோ கட்டளை தளமானது வடக்கு பிராந்தியத்தினுடைய மிக முக்கியமான கட்டளை தளமாக காணப்படுகின்றது. வடக்கு தளபதியும் குறித்த கட்டளை தளத்தில் தான் இருக்கின்றார். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஹைஃபாவின் தெற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அச்சிடாட் கடற்படை தளத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ட்ரோன் தாக்குதலின் மூலமாக அச்சிடாட் கடற்படை தளத்திலே பெரிய அளவு வெடிப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த வெடிப்பின் மூலமாக பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் இந்த ட்ரோன் தாக்குதலின் மூலமாக குறித்த கட்டளை தளத்திலே பாரிய அளவு தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் ஒப்புக்கொண்டுள்ளது. அடுத்து இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து ஒரே ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை களமிறக்கவே இல்லை. தற்போது தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் காதர்வான் என்கின்ற பாலிஸ்டிக் ஏவுகணையை களமிறக்கியுள்ளார்கள். மேலும் இந்த ஒரே ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையின் மூலமாக டெல் அவீவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ முகாம் ஒன்றை இலக்கு வைத்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பாலிஸ்டிக் ஏவுகணையினை சுட்டு வீழ்த்தியுள்ளது. ஆனால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குறித்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலின் மூலமாக மறைமுகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை செய்தி ஒன்றினை வழங்கியுள்ளார்கள். எங்களுடைய அடுத்த இலக்கு டெல் அவீவ் பிரதேசத்தை நோக்கி விரிவுபடுத்துவதாகவே அமையப் போகின்றது. நீங்கள் எங்களுடைய தலைநகரான பெய்ரூட் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் இதற்கு பிறகு நாங்கள் டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்பதனையே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலின் மூலமாக தெரிவித்துள்ளார்கள். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஹைஃபா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் சஃபேத் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமான கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் அதிரடியான
வாடி ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இன்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் மீண்டும் தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலில் 20க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவின் யுத்த களத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோழை ராணுவம் 5க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவின் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே சிறிய தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. மேலும் பலஸ்தீனிய போராளிகளும் இவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் குதுஸ் படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே பெரல் வெடிகுண்டை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றினை மொத்தமாக வெடிக்க செய்துள்ளார்கள். அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை மொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அதே போன்று பெய்ட் லாஹியா பிரதேசத்தில் அல் அக்ஸா படையினர் களமிறங்கி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அடுத்து ரஃபாவின் ஷவுகா பிரதேசத்திலே அல் அக்ஸா படையினர் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும், தால் சுல்தான் பிரதேசத்திலே உமர் அல் காசிம் படையினர் RPG ஏவுகணை மூலமாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள். எனவே கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 6 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.